ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்னை இல்லம். இந்த பதிவில் நான் என்ன காட்ட போகிறேன்னா, எங்களோட வீட்டில் இருக்கிற ஹீட்டர் வந்து எப்படியான மெத்தடில் இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே எல்லாருக்குமே வெளிநாட்டில் இருக்கிற எல்லாத்த வீட்லேயுமே ஹீட்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த என்ன விதமான ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம்ன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவிடுறேன். இது ஹீட்டர். இந்த ஹீட்டரில் இருந்து தான் நாங்கள் வந்து குளிர்காலங்களில் வந்து ஹீட் எடுக்கிற நாங்கள். இதுவும் எங்களோட விட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹோல் ரூமுகள் எல்லாம் இதுதான் இருக்குது. அதோட இன்னும் ஒரு ஸ்பெஷலாக எங்களோட விட்ட இந்த சிமினி வந்து எல்லாரோட வீட்டில் இங்கத்த லண்டன் வீட்டுகளில் வந்து அவையோட கட்டமைப்பே வந்து இந்த சிமினி உள்ளதாக தான் இருக்கும். ஆனால் கூடுதலாக எல்லாரும் அதை மூடிடுறது, அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே வந்து இந்த வீட்டோடையே அப்படியே ஃபுல்லாக அப்படியே செட்டாக இருக்கிறபடியே நாங்கள் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து கேஸில் தான் வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் கல் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். ஆனால் இது கல்லும் இல்லை, என்ன மெட்டீரியல்னு தெரியலை, சாக்கோல் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் நெருப்பெரிச்சா அது எரிஞ்சு போகாது, ஆனால் அப்படியே இருக்கும், இப்படியே தான் இருக்குது. நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன்னு பாருங்கள். இதில் எடுத்துட்டு இதை நாங்கள் வந்து எப்படி ஒன் பண்ணுறேன்றதை காட்டுறேன்னு பாருங்கள். பிறகு இதை நாங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டால் சரி. அதுக்குள்ளே இருக்கிற சுவிட்ச் எங்களுக்கு தெரியாது. இது வந்து இந்த கேஸ் அடுப்பு மாதிரி தான் அதில் யூஸ் பண்ணுற விதம் வந்து இருக்குது. கேஸ் அடுப்பு போடுற மாதிரி நாங்கள் ஒன் பண்ணி விட்டால் சரி. இது இப்படியே இருக்கும், எரிஞ்சு கொண்டே இருக்கும். எங்களுக்கு நல்ல ஒரு ஓமாக வந்து இந்த ஹோல் ஃபுல்லாக தரும். நல்ல ஒரு செட்டப் இது. இது கூடுதலாக நாங்கள் இவ்வளோ காலம் இருந்த வீடுகளில் வந்து இந்த சிமினி வந்து இருக்கும், ஆனால் அது ஃபுல்லாக மூடிடுவினம். பழைய காலத்தில் வந்து லண்டனில் இந்த ஹீட்டர்கள் வாரத்துக்கு முதல் இப்படியான மெத்தட் தான் இந்த குளிருக்கு ஹீட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தவை. இப்போ அதெல்லாம் அந்த டிசைனை வந்து மூடிட்டு ஃபுல்லாக நார்மல் சென்ட்ரல் ஹீட்டர் தான் எல்லாட்ட விட்டையும் யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக எரிஞ்சோடனே எப்படி வந்துட்டு தாண்டி இப்படி வந்து வேலை செய்கிறது. கூடுதலான படங்களில் நாங்கள் முந்தி சின்ன பிள்ளையில இருக்கைக்குள்ள பார்த்துருக்குறோம். இப்படி ஒரு செட்டப்பில் தான் வச்சிருப்பினோம். இதுக்குள்ளால தான் சாண்டா க்ளோஸ் வாரதுன்றெல்லாம் சொல்லி ஒரு கதைகள் கூட சொல்லுவினோம். நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததில்லை. இப்போ தான் இந்த வீட்டில் எங்களோட வீட்டில் வந்து இந்த மெத்தட் இருக்கிறபடியே இந்த செட்டப்பு வந்து நான் பார்த்துருக்குறேன். நல்லா இருக்குது. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹீட்டர் மெத்தட். பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக வடிவாகவும் இருக்கும். ஃபயர் எரிகிறது. உங்களுக்கு ஃபயர் எரிகிறது பார்க்குற விருப்பமானாக்கள் வந்து இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணலாம். கூடுதலாக ஒன் ஆஃபும் வந்து ஈஸி மெத்தட்லேயே இருக்குது. இப்போ பாருங்கள், நாங்கள் இது ஓஃப் பண்ணி விட்டோம்னா இது அப்படியே நின்றுடும். அந்த ஹீட் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குமானா பிறகு அது தானாகவே அணைஞ்சிடும். அந்த ஹீட் ஃபுல்லாக இருக்காது. இது பிறகு நாங்கள் இதுக்குள்ளே கை வைக்கலாம், சுடாது, அப்படி இருக்கும். பிறகு நாங்கள் ஒன் பண்ணி விட்டோன்னா திருப்ப வேலை செய்யும். இதோட அடுப்பு மாதிரி தான் ஒரு செட்டப்பாக இருக்கும். ஆனால் ஃபயர் பார்க்க விருப்பம், ஃபயர் கொளுத்தி அதுலேருந்து ஹீட் எடுக்கிற ஒரு அந்த ஒரு ஜோன் வந்து பிடிச்சவைக்கு வந்து இந்த ஹீட்டர் மெத்தட் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.